ஸ்ரீ மாத்ரே நமக. நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் மாத ராசி பலன் வெளியிட்டோம். அது நிறைய பேர் நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக வெளியிட்டிருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களாம் என்னோட மனமார்ந்த நன்றி. இப்போ ஆண்டு ராசி பலன், அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான ஆண்டு ராசி பலன் நம்ம வெளியிட உள்ளோம். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறாங்க, ஆனால் யாருமே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுறதில்ல. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இவ்வளோ பேர் நம்ம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் லைக் பண்ணுறதுனால யூடியூப் சேனல் இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்குறதுக்கு அந்த யூடியூப்பில் முன்னாடி காட்டும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ மாத்ரே நமக. உங்கள் எல்லோருக்கும் 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ராசி பலன் தான் நம்ம வெளியிட உள்ளோம். அதுக்கு முன்னதாக ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா 11/5/2025 சித்திரை மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடியதான் குரு பெயர்ச்சி. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த குரு பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னா 26/4/25 சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ராகு கேது பெயர்ச்சி. ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி ஆகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எப்போ வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சனி பெயர்ச்சி. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த சனி பெயர்ச்சி. ஸ்ரீ மாத்ரே நமக. மேச ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே மேச ராசிக்கு குரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குரு பகவான் குரு பெயர்ச்சிக்கு பின்பாக, அதாவது மேச ராசிக்கு 3ஆம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் அமர்கிறார். அதனால் குருவினால் நன்மைகள் ஏற்படும். அதே போல் ராகு கேதுவை பொறுத்த மட்டும் இதுவரைக்கும் விரய ராகுவாக இருந்த அந்த ராகு பகவான் பெயர்ச்சியாகி 11ஆம் வீட்டில் லாப ராகுவாக அமர்கிறார். அதே போல் ஆண்டு முழுவதுமே சனி பயிற்சி இல்லை. நான் சொல்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆண்டு முழுவதும் சனி பயிற்சி இல்லை. சனி பகவான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் லாப சனியாகவே 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் பெரிய அளவு நன்மைகள் உள்ள ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு மேசராசிக்கு இருக்கும். மேசராசியை பொறுத்த மட்டும் சுவாமி செவ்வாய், முருகன் தான் அவங்களுக்கு சுவாமி. முருகனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றவர்கள் தான் மேசராசியை சேர்ந்தவர்கள். இந்த மேசராசிக்கு இதுவரைக்கும் இருந்த அந்த குழப்பங்கள், தடைகள், மன ரீதியாகவும் உடல் ரீதியாக இருந்து வந்த சஞ்சலங்கள் விலகும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, புதிய விஷயங்களில் ஈடுபடுறது, புதிய காரியங்களில் அனுகூலம், எந்த ஒரு காரியத்தையும் எடுத்து முடிக்க வேண்டும் என்ற உத்வேகம், முயற்சிகள் ஏற்படும். பெரியவர்கள், நல்லவர்கள், உயர் பதவியில் இருக்கவங்க, பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்களோட நட்பு ஏற்படும். குறிப்பாக அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக நிலையில் பெரிய ஆளாக இருக்கவங்களோடலாம் நட்பு ஏற்படும். மேசராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் முன்னேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏற்கனவே இருந்த அந்த கடந்த ஆண்டை விட படிப்படியாக முன்னேறுவார்கள். மேசராசியை பொறுத்த மட்டும் 2026 தான் 7.5 சனி வருது. 2025ஆம் ஆண்டு முழுவதுமே சனியினால் எந்த பெரிய பாதிப்போ, எந்த கெடுதலோ, எந்த குழப்பங்களோ இல்லை. அதனால் பயப்பட வேண்டாம். இது நான் சொல்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி சொல்கிறேன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது 2026 தான் வருது. அதனால் 2025ஆம் ஆண்டு முழுவதுமே அவங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்காது, 2026 தான் ஆரம்பிக்கும். அதனால் படிப்படியாக முன்னேற்றம், வளர்ச்சிகளை பெறுவாங்க. குறிப்பாக வலிமை ஸ்தானத்தில் குரு இருந்து கொண்டு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப விசேஷ பலன்களை தரும். அதாவது ராசிக்கு 7ஆம் வீட்டை 5ஆம் பார்வையாக குரு பார்ப்பார். அதாவது துலாம் ராசியை குரு பார்க்கக்கூடிய இந்த வேலை மேச ராசிக்கு 7ஆம் வீடாக இருப்பதனால மேச ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமணத்துக்கான யோகங்கள் கூடி வரும். இந்த மேச ராசியில் யாராவது இருந்தாங்கன்னா திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணத்துக்கு யோகம் வரும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவர்கள், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தாலோ, இல்லை குழந்தை பாக்கியம் வந்து தட்டி போனாலோ
இந்த ஆண்டில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். அதே போல வெளிநாட்டு வேலை முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், இல்லை புதிய தொழிலை விரிவுபடுத்தணும், இல்லை ப்ரொமோஷனுக்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்குலாம் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். இந்த ஆண்டு முழுவதும் குருவுடைய பார்வை பலனினால் அவங்க மிகுந்த சாதனைக்கு உட்படுவார்கள். அவங்க நினைத்த காரியங்களெல்லாம் வெற்றி, நினைத்த விஷயங்களில் தேவையான உதவிகள் கிடைக்கும். நல்லவர்கள், பெரியவர்கள், உயர் பதவியில் இருக்கவங்களோட நட்பு பாலிப்பார்கள். இந்த மேச ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பதட்டம், எரிச்சல், கோபம் இயற்கையாகவே இருக்கும். அதனால சில விஷயங்களே பதறாம பொறுமையாக, நிறைய பேர் நம்ப மாட்டாங்க இந்த மேச ராசிக்காரங்க. அதனால பொதுவாக அவங்கள நம்பி ஒரு சில பேருடைய நன்மதிப்பை பெறும்போது அவங்க வளர்ச்சி அடைவாங்க. மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மொழி பேசக்கூடியவர்கள், மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள், அந்நிய நாட்டு நிறுவனங்களின் உதவிகள் கிடைக்கும். மேச ராசிக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் முருகன் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சுவாமி முருகன் தான். அதனால முருகன் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி வேலன் உங்களுக்கு எப்போது வெற்றியை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோவுக்கு நீங்கள் கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க லைக் பண்ணியிருப்பீங்க. இந்த லைக் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. ரிஷப ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு? தடைகள் நீங்கக்கூடிய ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு இது வரைக்கும் இருந்த தடைகள், குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான நிலைக்கு வரக்கூடிய ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு விளங்குகிறது. ரிஷப ராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுனத்துக்கு செல்லக்கூடிய ஆண்டு. எப்போவுமே சொல்லுவாங்க, குரு நின்ற இடம் பால், குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு இருக்கிறத விட பார்க்கறதுக்கு சிறப்பு அதிகம். ஒரு இடத்துல குரு இருந்தால் அது ரொம்ப சிறப்பு இல்லை, ஆனால் குரு பார்த்தால் ரொம்ப விசேஷம். பொதுவாக ரிஷப ராசி மற்றும் துலாம் ராசிக்கு சுவாமி சுக்கிரன். இந்த ரிஷப ராசிக்கு குரு பெரிய அளவு நன்மைகளை தராத கிரகம். ஏன்னா சுக்கிரன்கிறது சுக்கராச்சாரியார், குரு என்பது பிரகஸ்பதி. இந்த ஆண்டு வரக்கூடிய அந்த குரு பயிற்சி 11/5/25 அன்று வரக்கூடிய அந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசியிலிருந்து குரு பயிற்சியாகி ராசிக்கு 2ஆம் வீடான மிதுனத்துக்கு செல்கிறார். இந்த மிதுனம் அப்படின்னு சொல்றது வாக்கு, தனவர, குடும்பஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தனவர ஸ்தானத்தை குரு அமர்வதால் தனவரம் ஏற்படும். அதாவது பதவிகள், வேலைகள் கிடைக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள் ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக அரசு வேலை தேடிக்கொண்டிருக்கவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அயல் நாட்டு நிறுவனங்களுக்கு வேலை, அதாவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா குரு 2ஆம் வீட்டில் இருப்பதால் தனவரங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள், பண ரீதியான தொழில் பண்ணக்கூடியவர்கள், இந்த ஷேர் மார்க்கெட், பிஸ்னஸ், தொழில் சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி ஏற்படும். ஆண்டு முழுவதும் சனி பகவான் 10ஆம் வீடான தொழில் ஸ்தானத்தில் அமர்கிறார். ராகு கேது பயிற்சியை நம்ம பார்க்கும்போது 26/4/25 இருந்து ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து விலகி ஜீவனஸ்தானம் என்ற தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்கிறார். ராகு அமர்வது ரிஷபராசிக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா சுக்கிரனும் ராகுவும் நண்பர்கள். இந்த சுக்கிரனோட வீட்டுக்கு ஜீவனம் சொல்ற 10ஆம் வீட்டில் ராகு அமர்வது ரொம்ப சிறப்பானது. ராகுவை போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்தில் கேது பகவான் 5ஆம் வீட்டில் இருந்து பயிற்சியாகி 4ஆம் வீடான சுகஸ்தானத்தில் அமர்கிறார். இந்த 4ஆம் வீட்டில் கேது அமரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுடைய தசா அமைப்புகளும் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த 2025ல் இடம், வீடு, வாகனம், நகைகள் ஏதாவது வாங்கக்கூடிய யோகங்களை கொடுக்கும். மிக ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்கு. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். அதே போல் அரசு சார்ந்த பணிகளுக்கு முயற்சி இருக்கிறவங்க, அந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குறிப்பாக பேங்கிங் சார்ந்த விஷயங்கள், இந்த டிஎன்பிசி குரூப் எக்ஸாம் எழுதக்கூடியவங்களுக்கு மிக சிறப்பான காலம். அதே போல் தொழில் வளர்ச்சி பெறுவதனால் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் யோகங்கள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டியது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். 10இல் ராகு அமர்வதோட 4இல் கேது அமர்வதால் 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். இந்த சுகஸ்தானத்தில் கேது அமர்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு கோளாறுகள், சிறு சிறு பதட்டமான நிலைகள் ஏற்படலாம். அல்லது இரத்த சம்பந்தமான உபாதைகள், வயிறு, கால், நரம்புகளில் சிறு சிறு உபாதைகள் வரலாம். பின்புறங்களை தாக்கும்னு சொல்லுவாங்க. பின் கழுத்து, பின் முதுகு, பின் காலில் சிறு சிறு வலிகள், கோளாறுகள் வரும்.
இரத்தவர்த்தியான உணவுகள், சரிவீத உணவுகள் நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்டாலே எந்த நோய்களும் வராமல் இருக்கும். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். அவங்க டேஸ்ட்டில் தான் கவனமாக இருப்பாங்களே ஒழிய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அதாவது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவதை விட அது நமக்கு ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத நம்ம கடைபிடிச்சா நல்லாயிருக்கும். ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு தடைகள் நீங்கி வெற்றி ஆண்டாக அமையும், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி, மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. அதனால் ரிஷபராசியை சேர்ந்தவங்க வெள்ளிக்கிழமை வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி மகாலட்சுமியை வணங்கி வாசலில் தீபம் ஏற்றி லட்சுமி எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணால் படிப்படியாக அவங்க முன்னேற்றத்துக்கு ஏற்படுவாங்க. லட்சுமியை பூஜை செய்வது மிகுந்த சிறப்பை தரும். ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் வீடியோ எல்லாமே நாங்கள் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதே போல் இந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ண எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. ஸ்ரீ மாத்திரை நமக. மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, வெற்றிகள் தரக்கூடிய ஆண்டு. இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றியை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் பயிற்சியாகி மிதுன ராசியில் அமரக்கூடியதாக இருக்கிறது. 11/5/25 குரு பகவான் மிதுனத்துக்கு ஜென்ம குருவாக வருகிறார். அதோட கூட ராசியில் இருந்து கொண்டு ராசிக்கு 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதனால என்ன அப்படின்னா, நமக்கு இதுவரைக்கும் இருந்த தாமதங்கள், குறிப்பாக திருமண தடைகள், உத்தியோகத்திலிருந்து வந்த குழப்பங்கள், வேலையிலிருந்து குழப்பங்கள், படிப்பில் இருந்த மந்தத்தன்மையெல்லாம் நீங்கி ஒரு புத்துணர்வை பெறுவார்கள். ஏன்னா மிதுன ராசிக்கு இருந்த தடைகள், குழப்பங்கள், அதுபோல் பண வரவுகள், வர வேண்டிய பண பாக்கிகள் சேரும். அதே போல் யாற்றிருந்தால் நமக்கு உதவிகள் கிடைத்து அந்த உதவிகள் தடையாக இருந்தால் அந்த உதவிகள் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகும். இந்த ராசிக்கு சனியோட தாக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த சனி பகவான் அதுலேருந்து 10ஆம் ஸ்தானத்துக்கு பயிற்சியாகக்கூடிய நிகழ்வாக இருக்கும் 2026. அப்போது இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தா 9ஆம் வீட்டில் சனி அமர்ந்திருக்கிறார். பாக்கிய சனியாக கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால பாக்கிய ஸ்தானங்கள் ஏற்படும். திருமண பாக்கியம், உத்தியோக பாக்கியம், குழந்தை பாக்கியம், வீடு கட்டுற பாக்கியம், அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி பாக்கியங்கள் ஏற்படும். வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2025. ஏன்னா 2024 பெரிய அளவு நன்மைகள் இருந்திருக்காது. விரய குரு நடந்துட்டு இருக்கும். 12இல் குரு அமர்ந்திருந்ததனால் சில விரயங்கள், தாமதங்கள், சில தடைகள், காரிய குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், உடல் ரீதியாக சில பாதிப்புகள், விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு அப்படின்னா இந்த 2025ஆம் ஆண்டு. அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு குருவுடைய பார்வை பலம் நன்மை தரும். அதே போல் ராகுவுடைய தன்மை பார்க்கும்போது 10ஆம் வீட்டில் ராகுவும் 4ஆம் வீட்டில் இருந்த கேதுவும் பயிற்சியாகி விலகி மிகுந்த நன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது 3ஆம் வீட்டில் வலிமை ஸ்தானத்தில் கேது அமர்வதும், லாபஸ்தானம் என்று சொல்லப்படுற ஸ்தானங்களில் ராகுவோட தன்மை அமர்வது ரொம்ப விசேஷமானது. அதாவது ராகுவும் சனி இணைந்து 9ஆம் வீட்டில் அமரப் போகிறார்கள். இது மிதுனத்துக்கு மிக நன்மையை தரும், பாக்கியங்களை தரும். நினைத்த காரியங்களில் இருந்த தடைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். மிதுன ராசி சுவாமி புதன். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். சைவ சார்ந்தவர்களாக இருந்தால் நந்தீஸ்வரர் வழிபாடு, நந்தியை வணங்கி வரணும். நந்தியை வணங்கி வர வர மேன்மைகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த ஆண்டு முழுவதுமே மிதுன ராசிக்காரங்க பிரதோஷ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பானது. பிரதோஷம், பிறவியால் வந்த தோஷங்களை நீக்குவது பிரதோஷம். பிரதோஷத்தன்னைக்கு போய் நந்தீஸ்வரர் வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னா மிகுந்த முன்னேற்றங்களை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. கன்னி ராசியில முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு செல்கிறார். அதாவது கன்னி ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானத்துக்கு கேது செல்வது மிக மிக முக்கியமான நிகழ்வு. அதே போல ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்த ராகு பகவான் அதிலிருந்து பயிற்சியாகி 6ஆம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அதனால இந்த ராகு கேதுவால் வந்த அந்த தொந்தரவுகள் கன்னி ராசிக்கு நீங்கும், விலகும். அதுவே ஒரு சிறப்பானது. ஏன்னா அது மற்ற கிரகங்களை அடைத்து வைத்திருக்கும். அந்த தடைகள்ல இருந்து அவங்க விடுபடுவாங்க.
அதே போல் கன்னி ராசிக்கு குருவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது 9ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அதிலிருந்து பெயர்ச்சியாகி 10ஆம் வீட்டில் அமர்கிறார். ரொம்ப ஒரு சிறப்பானது. ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 6ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலே இருக்கிறார். ஏன்னா சனி பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 6/3/2026 தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருகிறது. அதனால அது வரைக்கும் கண்ட சனி வராது. அதனால கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும். ரொம்ப முன்னேற்றங்களை பெறுவாங்க. குறிப்பாக திருமண தடை இருப்பவர்கள், இந்த திருமணம் தடையாகிட்டே இருந்தது சார், திருமணமே வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டில் திருமணத்துக்கான யோகங்கள் வரும். அதே போல் கன்னி ராசி சேர்ந்தவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும், எங்களுக்கு குழந்தை பாக்கியமே கிடைக்க மாட்டேங்குது சார்ங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்கும். வீடு கிட்ட நினச்சிட்டு இருக்கோம் தடையாகிட்டே இருக்குது, இடம் வாங்க நினச்சிட்டு இருக்கோம் தடையாக இருக்குது, இல்லை ஒரு நகை வாங்க நினச்சோம் தடையாகுது. இப்படி என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தொலைதூர பயணங்கள் ஏற்படும், கொஞ்சம் ஞாபக மறதிகள் வரும், கவனமாக இருக்கணும். நம்ம எங்கேயாவது போகும்போதோ எங்கேயும் வெளியூர்கள் வெளிநாடுகள் போகும்போதோ ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே போல் வெளிநபர்கள், வெளி மதத்துக்காரங்க, வேறு ஜாதி வேறு இனத்துக்காரங்கிட்டையும் நம்ம நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயங்களும் செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சேனும். ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ நம்ம ஏமாறுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி குருவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது மிகுந்த முன்னேற்றம், வளர்ச்சி, எதிர்பாராத உயர்வை தரும். தொழிலில் முன்னேற்றம், வளர்ச்சி, படிப்படியான முன்னேற்றங்களை கொடுக்கும். அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான யோகங்களும் தேடி வரும். அரசு சார்ந்த விஷயங்களுக்குள் அரசாங்கத்துக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கவங்களுக்கு அரசு வேலை, அரசு பதவிகள் கிடைக்கும். இந்த கன்னி ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி புதன். அதனால் பெருமாள் வழிபாடு செய்வது மேலும் ரொம்ப சிறப்பான நன்மை தரும். பெருமாள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யலாம், அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய நந்தீஸ்வரரை வணங்கி வந்தால் மிகுந்த சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். கன்னி ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மிகுந்த சிறப்பான ஆண்டு தான். இருந்தாலும் இந்த வழிபாடு செய்யும் போது மேலும் மிகுந்த நன்மைகள், மேலும் சிறப்புகளை பெற முடியும். வாய்ப்பு கிடைத்தால் குரு சேத்திரங்கள், திரு ஆலங்குடி, தென் திட்டை, திருச்செந்தூர், இந்த மாதிரி குரு பகவானுடைய சேத்திரங்கள், குரு பிரசித்தமான ஸ்தலங்கள் வணங்கலாம். அல்லது யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள், ஞானிகள், அவர்கள் ஜீவ சமாதி அடைஞ்ச ஜீவ முகூர்த்தங்கள், குறிப்பாக திருவண்ணாமலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஜீவ சமாதிகள் இருக்கும். அந்த மாதிரி ஜீவ முகூர்த்தங்கள் போயிட்டு வாங்க. இல்லை வாய்ப்பு கிடைத்தால் கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா மேலும் ரொம்ப சிறப்பான நன்மைகள், யோகங்களை பெற முடியும். நன்றி. விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னா மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 4ஆம் வீட்டில், அதாவது அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்திருக்கிறார். இருந்தாலும் கூட பெரிய அளவு சனியினால் பாதிப்பு இருக்காது. ஆண்டின் தொடக்கத்தில் குருவுடைய பார்வை விருச்சிக ராசியில் விழுகிறது. அதே போல ஆண்டில் அந்த 5ஆம் மாதத்துக்கு அப்புறம், அதாவது 11/5/2025 வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பின்பாக குருவுடைய பார்வை 2ஆம் வீட்டில் விழுகிறது. ரொம்ப விசேஷமானது. அதனால திருமண தடை விருச்சிக ராசிக்கு விலகும். விருச்சிக ராசியில் யார் யார் இருக்காங்களோ, திருமணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக திருமணம் கைகூடும். அதே போல் உத்தியோகத்தில் ஏதாவது பதவி உயர்வு வேணும், இல்லை இடமாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் இடமாற்றம் ஏற்படும். வாக்கு, தனவர, குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்துக்கான யோகங்கள் தேடி வரும். தொலைதூர பயணங்கள் செய்கிறவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது வெளிநாட்டு வேலை, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகணும், இல்லை வெளிநாட்டில் தொழில் செய்யணும், இல்லை வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த விருச்சிக ராசிக்கு ரொம்ப ஒரு அருமையான காலமாக விளங்கக்கூடியதான் இந்த 2025. அதே போல் ராகு கேதுவுடைய அமைப்புகள் பார்த்தோம்னா, ராகு பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருந்து 4வது மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கு பின்பாக 5ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு வருகிறார். 4ஆம் வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம் அப்படின்வாங்க. சுப காரியங்கள், சுப விஷயங்கள், இடம், வீடு, வாகனம், நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் வரும். அதே போல் கேது பகவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேது பகவான் ராசிக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் இடமான ஜீவனத்தில் அமர்கிறார். 10ல் ஜீவனத்தில் கேது வரும்போது 10ல் ஒரு பாவி அமர பதவி உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. 10ல் ஒரு பாவி இருந்தால் பதவி உண்டு, 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 10ஆம் வீட்டில் பாவி அமர்வதால் மிகுந்த நன்மைகள், யோகங்கள் பெறுவார்கள். பதவி உயர்வு, இடமாற்றங்கள், முன்னேற்றங்கள் பெறுவார்கள். அதுபோல் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள், திருமண தடை, உத்தியோக தடை, இல்லை குழந்தை பாக்கியம் தடையாகிட்டே இருக்குது, இல்லை வீடு கட்ட நினைச்சிடும் தடையாக இருக்கு, அந்த தடைகள்லாம் நீங்கி வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஆண்டாக விளங்கக்கூடியதான்
விருச்சிக ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு. விருச்சிக ராசிக்கு சுவாமி செவ்வாய் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். அதனால இந்த ஆண்டு முழுவதுமே முருகர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். அதுலேயும் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை வணங்குவது ரொம்ப புண்ணியமானது. சண்முகர் வழிபாடு, திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செஞ்சால் வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். சில நேரங்களில் ஒரு சில முடிவுகள் எடுக்கும்போது பொறுமையாக, பதறாமல், நிதானமாக, அவசரப்படாமல் எடுத்தாலே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பொதுவாக இந்த மேச ராசி மற்றும் விருச்சிக ராசிக்கு இந்த பதட்டம் இயற்கையாகவே இருக்கும். சில சாஸ்திரங்கள்ல மேச லக்னம் விருச்சிக லக்னத்துக்கும் அது உண்டு அப்படிம்பாங்க. பதட்டம், எரிச்சல், கோபம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அதனால பதறாத காரியம் சிதறாது. பொறுமையாக, நிதானமாக ஒவ்வொரு முடிவுகள் எடுத்தால் அந்த காரியங்களை வெற்றி பெற முடியும். 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்கு ரொம்ப விசேஷமான ஆண்டாக இருக்கிறது. முருகன் வழிபாடு செய்யுங்கள், வெற்றி மேல் வெற்றி பெறுவீர்கள். ஸ்ரீ மாத்ரே நமக. தனுசு ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு முழுவதுமே வரக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான நிலை, தெளிவான முடிவு எடுக்கும் தன்மை கிடைக்கும். அதாவது தனுசு ராசிக்கு இது வரைக்கும் ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இது செய்யலாமா, இது வேணுமா, இது சரியா தப்பா அப்படின்ட்டு அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த 2025ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சியில் மிகுந்த நன்மை பெறக்கூடிய ராசியாக தனுசு ராசி விளங்குகிறது. ஏன்னா குரு பகவான் ரிஷபத்திலிருந்து பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு போகும்போது, அதாவது 11/5/25 குருவுடைய பார்வை முழுவதும் தனுசு ராசியவே பார்ப்பார். அதாவது மிதுனத்திலிருந்து சமசப்தம பார்வையாக தனுசு ராசியை பார்க்கக்கூடிய நிகழ்வு ஏற்படும். அதனால ரொம்ப ஒரு தெளிவான நடை ஏற்படும். எது உண்மை, எது பொய், எது நல்லது கெட்டது, இது செய்யணுமா செய்யக்கூடாதா, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான முடிவு ஏற்படும். அதே போல் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களிலும் தர்ம சம்பந்தமான விஷயங்களிலும் ஈடுபடுவார்கள். தன்னுடைய கடமையை சரிவர செய்வார்கள். இப்போ அப்பாவாக இருந்தாங்கன்னா பையனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. பையனாக இருந்தார்னா அவர் அப்பாவுக்கு என்ன செய்யணும். அப்புறம் கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும், படிப்பில் உயர்நிலையை பெறுவார்கள். தொலைதூர பயணங்கள் நன்மை தரும். வெளியூர் வெளிநாடு போகும்போது அவங்களுக்கு மேன்மை நிலை வளர்ச்சிகள் ஏற்படும். தனுசு ராசியை சேர்ந்தவங்க யாருக்காவது திருமணம் முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தால், அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா இந்த தனுசு ராசிக்கு இது வரைக்கும் திருமணம் தட்டி போய்கிட்டே இருந்திருக்கும், வந்து தடையாகிட்டே இருந்திருக்கும். அந்த தடைகள்லாம் நீங்கி அற்புதமாக திருமணம் நடப்பதற்கான யோகங்கள் கூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாது இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு யாராவது ஒருத்தர் கணவரோ அல்லது மனைவியோ தனுசாக இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பண விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண கொடுக்கல் வாங்கலில் யாருக்கும் உதவிகள் செய்யும் போதோ, எது நல்லது கெட்டது பண்ணும்போதோ கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுத்தோ யாரையும் நம்பியோ ஏமாற வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. அதே போல் அரசு வேலைக்காக நாங்கள் பணம் கட்டுறோம், இல்லை அந்நிய நாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களிலும் கவனமாக இருக்கணும். ராகு கேதுவுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்திலிருந்து ராகு பவன் 3ஆம் இடத்துக்கு வருவதால், வலிமை ஸ்தானத்தில் ராகு வருவதனால் உடம்பில் சிறு சிறு குழப்பங்கள், சிறு சிறு வலிகள் ஏற்படும். பட் பெரிதளவாக பாதிப்புகள் இருக்காது. ஆண்டு முழுவதுமே சனி பகவான் 3ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பதனால், அதாவது 3 கூடையவர் 3லே அமர்ந்திருப்பதனாலும் பெரிய கெடுபலன்கள் இல்லை. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி குரு பகவான். அதனால வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு, யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமானது. அந்த மாதிரி சித்தர்கள், ஞானிகள், மகான்களை வழிபட்டால் மேலும் சிறப்பான நன்மைகளை பெற முடியும். இந்த 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு நன்மைகள் உள்ள ஆண்டாக இருக்கிறது. இருந்தாலும் குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் நன்மைகளை பெற முடியும். நன்றி. மகர ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னா, மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய ஆண்டாக விளங்குகிறது. ஏன்னா கடந்த ஆண்டில் மகர ராசிக்கு மிகுந்த நன்மைகள் இருக்காது. அதுவும் குறிப்பாக திருமண தடைகள். எனக்கு தெரிஞ்ச மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் வரன் வந்து பொறுத்தவரைக்கும் எல்லாமே பேசி ஓகே ஆகிற மாதிரி தட்டி போயிருக்கும். அந்த மாதிரி சில தடைகள், குழப்பங்கள் அதிகமாக இருந்திருக்கும் மகர ராசிக்கு. ஏன்னா பாதச்சனி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே பாதச்சனி இருக்கு. இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா குருவுடைய பார்வை பலம் அவங்களுக்கு நன்மைகளை தரும். குரு பார்க்க கோடி நன்மைம்பாங்க. குருவோட பார்வை ஆண்டில் முதல் பகுதி முழுவதுமே இருக்கு. அதனால பெரிய அளவு பாதிப்புகள் கிடையாது. அதே போல ராகு கேது அப்படின்னு பார்க்கும்போது, ராகு பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பேச்சாகி 2ஆம் இடத்துக்கு வருகிறார். வாக்கு, தனவர, குடும்பஸ்தானம் என்ற இடத்துல வருவதனால் நன்மைகளை தரக்கூடியதாக தான் இருக்கும். ராகு கேதுவினால் பெரிய அளவு பாதிப்புகள் உங்களுக்கு இருக்காது. ராகுவை போல் கொடுப்பாரில்லை
அப்படின்னு சொல்லுவாங்க. நன்மைகளை கொடுப்பார். பண வரவு, எதிர்பாராத முன்னேற்றம், உயர்வு அப்படின்னு ஒரு சொல்வார். ஏன்னா ராகு வந்து ஒரு பொருளாதார கிரகம், எக்கனாமிக்கல் பிளானட்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளாதாரத்தை, ஒரு பண வரவை கொடுக்கக்கூடியது ராகு பகவான். அந்த ராகுவுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கேது அப்படின்னு நம்ம பார்த்தாலும், கேதுனாலும் பெரிய அளவு கெடுதல்கள், பாதிப்புகள் கிடையாது. 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்தாலும் கூட சூரியனோட வீட்டில் அமர்வதனால் ரொம்ப கெடுதல்கள் இருக்காது. இருந்தாலும் இந்த 8இல் கேது இருப்பதனால ஆரோக்கிய ஸ்தானத்தில், ஆயுள் ஆரோக்கியஸ்தானம் சொல்லுவாங்க 8ஆம் இடத்தை, ஆரோக்கிய ஸ்தானத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பிடக்கூடிய உணவுகள், நம்ம உடுத்தக்கூடிய உடை, இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். அப்படி சுத்தமாக இல்லைன்னா ஒரு சில அலர்ஜி, ஒவ்வாமைகள் ஏற்படும். மகர ராசியை பொறுத்த மட்டும் சுவாமி வந்து சனி பகவான். அதனால விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப நன்மைகளை தரும். ஏன்னா மன வலிமை மற்றும் உடல் வலிமை இருக்காது. மனதிலும் வலிமை இருக்காது, உடலிலும் வலிமை இருக்காது. இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். அதே போல் உடல் வலிமை, சோம்பேறித்தனம், மந்தத்தன்மை, பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், பிறகு செய்யலாம் அப்படின்னு சொல்லி இந்த காரியங்களை தள்ளி போடுவதற்கான அமைப்புகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சுறுசுறுப்பாக, உத்வேகத்தோட இதை கண்டிப்பாக நம்ம செய்யணும், நம்ம வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதோட செஞ்சால் நல்லாயிருக்கும். மகர ராசியை சேர்ந்தவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யும்போது கவனமாக இருக்கணும். யாருக்கும் பணம் கொடுத்தாலும் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு மீறி யாரையும் நம்புவது நன்மையை தராது. அதே போல் புதிய தொழில் தொடங்குபவர்கள் பார்ட்னராக யாரையும் சேர்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பார்ட்னராக நம்ம சேர்க்கும்போது அவங்களுக்கும் நமக்கு இடையில சில குழப்பங்கள், மனக்கசப்புகள் அப்படி வரும்ன்றிருக்கு. அதனால் தொழில் செய்யக்கூடியவங்க பார்ட்னர் தொழில் செஞ்சிங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளிநாடு வேலை மற்றும் அரசு வேலைக்கான யோகங்கள் ஓடிட்டுருக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே வெளிநாடு வேலைக்கு தான் ட்ரை பண்ணாலோ, அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். உடல் வலிமை, மன வலிமை வேணும். அதுக்காக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு சில தடைகள் வந்தால் விநாயகர் வழிபாடு செய்யுங்க. காரிய தடைகளை நீக்குவோர் கணபதி. நமக்கு என்ன ஒரு காரியங்களில் தடை வந்தாலும் நாம் கணபதியை வணங்கினோம்னா அந்த காரியங்களில் வெற்றி பெற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீமாத்ரே நமக. நமது சப்ஸ்கிரைபர்கள், நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள், ருத்ராட்சம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, ஸ்படிக மாலை, கோமதி சக்கரம், மகாலட்சுமி சோழி, அஞ்சனைக்கல், அரகஜா, புனுகு, இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க. அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்தில், ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில் எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குது, அது சுத்திகள் செய்து, பூஜைகள் செய்து, நியாயமான முறையில், தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணிங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம். அந்த விலைப்பட்டியலை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ, கொரியர்லையோ, பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம். இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.